வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னவசாந்தியே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் வெள்ளிக்கிழமை, சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 23வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று 5வது நாள், ஏப்ரல் மாதம் 2024. இன்றைய தினத்தில் அதாவது நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம், பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை ராகு காலம், பின்பு யமகண்டம், மதியம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரைக்கும் யமகண்டம். இன்றைய தினத்தில் அதாவது யாருக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அதாவது மிதுன ராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், உங்களுக்கு இன்று சந்திராசிரமம். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. அதாவது மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள், கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார்கள், மீனத்தில் ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள்லாம் சஞ்சரிக்கின்றார்கள். இன்றைய தினத்தில் செவ்வாய், சனி இந்த இரு கிரகங்களும் கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். சந்திரன் இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான், அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிக விசேஷம். இன்று உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இன்று சந்திரன் உங்களுக்கு சாதகமாக நிலையில் உள்ளார். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக மேஷராசி அன்பர்களுக்கு திருமணமாகாதவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று திருமண தகவல் மையம் இது போன்ற இடத்துல இன்னைக்கு நீங்கள் பதிவு செய்து கொண்டால் நிச்சயமாக ஒரு நல்ல வரன் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய தினம் பங்குச்சந்தைகளில் லாபங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். இன்று வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வீர்கள், அது உங்களுக்கு லாபத்தை தரும். புதிய முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் மிக அருமை, அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். இன்றைய தினத்தில் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். இரும்பு வியாபாரம் செழிக்கும் மற்றும் கணினித்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு எதிர்காலங்கள் நிகழும். இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலாக பண வரவுக்கு அதிக சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் இன்று கொஞ்சம் சிக்கன நடவடிக்கை மேற்கொண்டால் மிக நல்லது. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் தொழிற்ஸ்தானத்தில் இருப்பது மிக சிறப்பு. இன்று உங்களுக்கு சந்திராசிரமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம். அதாவது பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அது மட்டுமா, இன்று இந்த வாக்குவாதம் செய்வது மற்றும் முக்கியமான சுப காரியத்தை ஆரம்பிப்பது இவ்வாறான விஷயங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. காரணம், உங்களுக்கு சந்திராசிரமம். இந்த சந்திராசிரம தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியும் தோல்வியில் முடிவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. மிகவும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் நீங்கள் அதாவது கடவுளை மட்டும் பிரார்த்தித்து கொண்டு இன்றைய நாளை நகர்த்துங்கள், நல்லதே நடக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அவருடைய நிலை இதெல்லாம் பார்க்கும்பொழுது பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு சாதகமான நிலை உள்ளது. குறிப்பாக பெரும் தொகை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு லாபமே நிகழும். இன்றைய தினம் தங்களுக்கு அதாவது
களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு. குறிப்பாக வெளியூர் பிரயாணங்கள் இவையெல்லாம் நிகழும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே பணவரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. குடும்பத்தில் அதாவது மகிழ்ச்சி நிலவும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் இருக்கக்கூடிய இடம் மீன ராசியில் அஷ்டமஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட 4 கிரகங்களுடன் இருக்கின்றார். அதாவது சூரியன், புதன் மற்றும் சுக்கிர பகவானுடன் ராகுவும் இணைந்துள்ளார்கள். இதனால் என்ன மாதிரியான விஷயம்னா, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். முடிந்தால் ஐ டெஸ்ட் எடுப்பது நல்லது. ஒரு சிலருக்கு பல் சம்பந்தப்பட்ட உபாதைகளும் வரும். கவலை வேண்டாம். அவை அதாவது பெரிய அளவிற்கு செலவுகளை வைக்காது. கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. வெளியிடங்களில் உணவுகளை உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. இன்று எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு தினமாகவும் மற்றும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் சமசப்தம ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். மிக அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் மிக சிறப்பாக உள்ளார். அதாவது உச்சம் பெறுகின்றார். உங்களுடைய தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். அதாவது கணவன் மனைவி உறவில் நல்லதொரு ஒற்றுமை நிலவும். இருவரும் இணைந்து சில முடிவுகளை மேற்கொள்வீர்கள். இன்றைய தினத்தில் உறவினர்கள் வந்து போவர். அவர்களால் உங்களுக்கு பலவிதங்களிலும் ஏற்றம் உண்டாகும். அவர்கள் உங்களுக்கு பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் இருப்பார்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக அருமையாக விட்டிருக்கின்றார். அதாவது அவர் உச்சபலத்துடன் இருப்பது மிக விசேஷம். இன்றைய தினத்தில் அதுவும் பெண்களால் நன்மைகள் நிச்சயம் நிகழும். புதிய நண்பர்களினுடைய தொடர்புகள் உருவாகும். அவர்களால் உங்களுக்கு நன்மையை நிகழும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சாதகமாக உள்ளதால் நிச்சயமாக இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு மேன்மை நிகழும். இன்று சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவிகரமான விஷயங்கள் நிகழும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் சுகஸ்தானத்தில் சனியுடன் இருப்பது மிக விசேஷம். இன்றைய தினத்தில் தங்களுக்கு எதிர்பார்த்ததுக்கும் மேலாகவே பல நன்மைகள் நிகழப்போகிறது. சாதாரண ஒரு பொருளை வாங்கலாம் என்று பார்க்கும்போது அதை விட உயர்தரமான ஒரு பொருளை வாங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. இன்று பரிசு பொருட்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளது. இன்று மாணவர்கள் அதாவது பகுதி நேரமாக வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நேர்முக தேர்வு அதாவது அதில் கலந்து கொள்பவர்களுக்கு நல்லதொரு அதாவது நேர்மறையான ஒரு பதில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் முக்கியமான கிரகமான குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக சிறப்பு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் உபஜயஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதால் பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும். இன்று தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் சுகஸ்தானத்தில் இருப்பதால் தங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மை நிகழும். இன்று நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே உங்களுக்கு பணவரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. பிள்ளைகளால் நன்மைகள் விளையும். அவர்களுடைய எதிர்கால வாழ்விற்காக ஒரு தொகையை டெபாசிட் செய்வீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி புரிகின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் செவ்வாயுடன் இணைந்து இருப்பது மிக விசேஷம். இதனால் இந்த எலக்ட்ரிக் லைனில் இருக்கவங்களுக்கு மற்றும் கணினி துறையில் இருப்பவர்களுக்கு, சிவில் லைனில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு அபாரமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். பெரிய பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும், நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். இன்று தங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகக்கூடிய ஒரு நிலை மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சந்திரன், அவரும் மிக சிறப்பாகவே உள்ளதால் தனஸ்தானத்தில் தங்களுக்கு பண வரவில் பஞ்சமில்லை என்று சொல்லலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவர் உங்கள் ராசியிலேயே ஆட்சி புரிகின்றார். சந்திரனும் உங்கள் ராசியிலேயே இருப்பது மிக விசேஷம். இவ்வாறு இருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு மேன்மையே நிகழும். அதாவது தாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் இன்று வெற்றிகரமாக முடியும். உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாகவே இருப்பதால் நிச்சயமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றமே நிகழும். இன்று உறவினர்களுடைய வருகை நிகழும். அவர்களால் மனமகிழ்ச்சியும் வெளியிடங்களுக்கு சென்று வருதலும் நிகழும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தனஸ்தானத்தில் வீட்டிற்கு மிக சிறப்பு. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய அருள் முழுமையாக உள்ளதால் கமிஷன்ஸ் ஏஜென்சிஸ் லைன் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு நல்லதொரு லாபத்தை எட்டுவீர்கள். இன்று ஒரு சிலர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் ஒரு சிலருக்கு அங்கேயே சென்று வேலை பார்ப்பதற்குண்டான முயற்சியும் இன்று பலிதமாகும். விசா கிடைக்காதவர்களுக்கெல்லாம் விசா கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்றைய நாள் நீங்கள் அதுவும் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருதல், விருந்து விழா என்று கலந்து கொள்வதும் நிகழும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.